கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸான தொன்னி பிரியாணி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு காளானை மேரினேட் பண்ணி வைக்கணும். அதுக்கு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு, தயிர் இதெல்லாம் சேர்த்து 1 ஹவருக்கு ஊற விடணும். மசாலா பேஸ்ட்டுக்கு இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி இலை இதெல்லாம் சேர்த்து ஃபைனாக அரைச்சிக்கணும். 2 குழிக்கரண்டி எண்ணெயில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்திருக்கேன். தாளிப்புக்கு பிரியாணி மசாலா, பெரிய வெங்காயம் நறுக்குனது நல்லா கோல்டன் கலராக வர வரைக்கும் பொன்னிறமாக வதக்கிக்கணும். வெங்காயம் வதங்கினதும் அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கிளறி விடணும். 1 தக்காளி சேர்த்துருக்கேன். அத்தன்டிக்காக செய்கிற தொன்னி பிரியாணியில் தக்காளி சேர்த்த மாட்டாங்க. மசாலாவில் பெரட்டி வச்சுருக்க காளானையும் சேர்த்து எண்ணெய் சுருள வதக்கணும். இந்த ஸ்டைல் பிரியாணிக்கு சீரக சம்பா அரிசி தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். 1:2ங்கிற ரேஷியோவில் தண்ணி விட்டுருக்கேன். கடைசியாக எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு 3 விசில் விட்டுருக்கேன். ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதும் நெய் விட்டு கிளறணும். இந்த ஸ்டைல் பிரியாணி கொஞ்சம் குலைவாக தான் இருக்கும். உங்களுக்கு இப்படி பிடிக்காது அப்படின்னா தண்ணி அளவை கம்மி பண்ணிக்கிட்டால் சாதம் உதிரியாக இருக்கும்.